அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு ரமலான் மாதத்தினுடைய இரவு பயானிலே நம்ம கலந்து கொண்டு இருக்கிறோம். நேற்றைய தினம் குறை கூறி சொல்வதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், தீமைகள் என்ன என்பது குறித்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். அல்லாஹ்வுக்கு பிடித்த காரியங்களை நம்ம செய்வதனால் இந்த உலகத்திலையும் நன்மை இருக்கிறது, ஆகிரத்திலையும் நன்மை இருக்கிறது அப்படிங்கிற விஷயம்தான் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இறைவனுக்கு பிடித்தவர்கள் இறைவனுடைய அன்பை பெறுவதற்காக செய்யக்கூடிய காரியங்கள் என்பது இறை கட்டளையை நம்ம முழுசாக பின்பற்ற வேண்டும் என்பது அதனுடைய அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்கிறது என்னன்னு சொன்னால், பேச்சினுடைய ஒழுங்குகள் குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டும் எல்லா விஷயத்துக்குமே ஒரு அறிவுரையையும் நல்ல தெளிவையும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கணும் என்பது குறித்த விஷயங்களை எல்லாம் ஒரு அழகான முறையில் சொல்லித்தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நம்ம பேச்சுக்களை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், எந்த மாதிரி நம்ம பேசணும், பேசுறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதெல்லாம் நம்ம பேசி முடிச்ச பிறகு தான் அதனுடைய பிரச்சனை குறித்து நம்ம யோசிப்போம். ஆகா, இப்படி பேசிட்டாங்க, எப்படி ஆயிடுச்சு, எப்படி நடந்துருச்சு அப்படின்னு பேசின பிறகு தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அப்போ பேச்சுக்கள் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருப்பதனால அது குறித்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் 33வது அத்தியாயம் 32வது வசனத்தில், பேசுங்க எப்படின்னா நல்லதை பேசுங்க. அல்லதி ஃபீ கல்பிஹி மரலுன், யாருடைய உள்ளத்திலே மரல் இருக்கிறதோ, நோய் இருக்கிறதோ அவர்கள் சபலப்படுவார்கள். அதாவது பேசும்போது குலைந்து பேசாதீர்கள். யாருடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அவர்கள் சபலப்படுவார்கள். குல்னா கவுலன் மாரூஃபா, நல்ல வார்த்தைகளையே நீங்கள் என்ன செய்யுங்க, பேசுங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கட்டளையை இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு எல்லாம் சொல்கிறாங்க. இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு சொல்றாங்க, பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் சேர்ந்த ஒரு விஷயம் தான். அதாவது நீங்கள் பேசும்போது என்ன செய்யக்கூடாதான், வளைந்து குலைந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆண் பெண் இருந்தாங்கன்னா அந்த பேச்சில் என்ன செய்யணுமா, கட்டன் ரேட்டாக பேசணுமா. அவர் அந்நிய ஆண், ஒரு அந்நிய பெண்ணாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பேச்சில் எப்படி இருக்கணுமா, கட்டன் ரேட்டாக பேசணும். என்ன எப்படி பேசுகிறாங்க, இப்படி ஒரு மாதிரியான மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுகிறாங்க அப்படி இருக்கணும். ரொம்ப வளைந்து குலைந்து சில இடங்கள் பேசுனீங்கன்னா திடீர்னு ஃபோன் வரும். ஃபோனில் எப்படின்னு சொன்னால், கம்பெனிலேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க, அடித்தா உங்கள் நம்பருக்கு 1 லட்ச ரூபா விழுந்துருக்குது. அப்போ அதை ஒரு மாதிரி வளைஞ்சு குலைஞ்சு பேசுவாங்க. பொம்பளைங்களை வச்சு தான் பேச வைப்பாங்க. அது மட்டும் இல்லை, திடீர்னு இன்சூரன்ஸ் போடணும், அந்த பொண்ணு இந்த பொண்ணு எல்லாமே பெண்களை வச்சு தான் பேச வைப்பாங்க. இவன் விவரம் தெரியாமல் எல்லா விவசாய பின்கோடு எல்லாத்தையும் சேர்த்து எல்லா நம்பரையும் சொல்லி இருக்கிற அக்கௌண்ட்டில் உள்ள காசுலாம் கூட காலியான சம்பவங்கள் நிறைய இருக்கிறது. அப்போ அது மாதிரி சொன்னாங்கன்னா, சரி பரவாயில்ல, 1 லட்ச ரூபா அடிச்சிருக்கேன், 1 லட்ச ரூபாயில் 99,000 ரூபா நீங்கள் வச்சுக்காங்க, 1000 ரூபா எனக்கு அனுப்புங்க அப்படி கூட சொல்லலாம். சரியா? அப்போ மனிதர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னால், பேசும்போது அந்த பேச்சில் லைத்து என்ன செய்றாங்கன்னா, முழுசா இன்சூரன்ஸ் அது இதுன்னு எந்த விஷயத்தையும் போய் விழுந்து விடுகிறார்கள். அதனால தான் அந்த மாதிரி பெண்களை வச்சு பேசுறதுக்கு என்ன செய்றாங்க, வைக்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுன்னா, அப்படி பேசக்கூடாது, வளைந்து குலைந்து என்ன செய்யக்கூடாது, கட்டன் ரேட்டாக பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தில் 33, 32லேருந்து 35 வரைக்கும் சொல்லும்போது நல்லா சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், முஸ்லீமான ஆண்களும் பெண்களும், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், கட்டுப்பட்டு நடக்கும் ஆண்களும் பெண்களும், உண்மையை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமை மேற்கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அடக்கமாக நடக்கும் ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோன்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும், தமது கற்பை காத்து கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்வை அதிகம் நினைக்கும் ஆண்களும் பெண்களும் ஆகிய அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயாரித்து வைத்துள்ளான். எல்லாம் ஒன்று சொல்றான் பாருங்க. ஆண்கள் பெண்கள் இருவருக்கு முன்னாலே ஒரு சட்டத்தை சொல்றான். நோன்பு நோக்கிறவங்க, தொழுகை நிலைநாட்டுறவங்க, தர்மம் செய்கிறவங்க, கற்பை காத்துக் கொள்ளக்கூடியவங்க என்று எல்லா விஷயத்திலுமே ஒரு ஆண்கள் பெண்கள் பொதுவானே தான். சில பேர் பெண்களுக்கு தான் அதிகமான சட்டங்கள் இருக்கு, ஆண்களுக்குலாம் அதில் பெரிய சட்டங்கள் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களா இருக்கிறதுனால தான் எல்லாம் நினைச்சுறான். 2 பேருக்குமே சேர்ந்து எல்லாம் சொல்றான், நீங்க இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா, கரெக்டாக நீங்க நடந்தீங்கன்னு சொன்னா மகத்தான கூலி எல்லாம் தயாரித்து வைத்திருக்கிறான். மறுமை நாள்ல மகத்தான ஒரு கூலி இருக்கிறது என்கின்ற விஷயத்தை பார்க்கிறோம். அப்போ இது ரொம்ப முக்கியம். அந்த உலகத்தில் வாழும்போது நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய குணங்கள் இதுதான் எல்லா இடத்துல ஈடுபடும். இறைவன் கவனிச்சுக்கிட்டே இருப்பான் இல்லையா? இறைவன் நம்மளை கவனிப்பான். இறைவன் நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய குணங்களை எல்லாத்தையுமே கவனிப்பான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி, அபுதாவுது அதே மாதிரி திருமதி இதெல்லாம் வரக்கூடிய செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால், மறுமை நாளினுடைய மீசானுடைய திராசில் யௌமல் கியாமத்தி, மறுமை நாளில் மின் ஹுஸ்னுல் ஹுல்கி, அதாவது நல்ல குணம் தான் மீசான் திராசில் கனமாக இருக்கும். அதாவது மீசானுடைய திராசில் கனமாக இருக்குன்னு சொன்னால் நம்முடைய நல்ல குணங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் வெயிட்டாக இருக்குமா, ஹுஸ்னுல் ஹுல்கி. அது நல்ல குணங்கள் தான் என்ன செய்யும், வெயிட்டாக கனமாக நம்முடைய குணங்கள், நம்ம செயல்பாடுகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய நடவடிக்கைகள் இது எல்லாமே இறைவனிடத்தில் பதிவு செய்யப்படுகிறது. அதை நம்ம கவனத்தில் எடுத்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்களை அதிகமாக சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடியது எது தெரியுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வினவிய போது சொல்லிட்டு சொன்னாங்க, இறையச்சமும் நன்னடத்தையுமே என்று பதிலளித்தார்கள்.
அதாவது இறையச்சமும் நன்னடத்தையும் தான் மறுமையில மனிதர்கள் நிச்சயமா சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அப்ப இது இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். இறையச்சத்தோடு நடக்கிறதும் நன்னடத்தையோடு நடக்கிறதும் இந்த உலகத்தினுடைய ஒரு சோதனைக்கான ஒரு விஷயம் தானே. அப்ப அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு மனிதர் கேட்கும்போது மனிதர்களை அதிகமாக நரகத்தில் சேர்ப்பது எது என்று சொன்னால் அவனுடைய பேச்சுக்களும் அவனுடைய பாலியல் உணர்வுகளும் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். நல்ல காரியங்கள் நல்ல குணங்கள் வந்து சொர்க்கத்தில் சேர்க்கும், கெட்ட செயல்கள் கெட்ட பேச்சுக்கள் வந்து என்ன செய்யும் நரகத்தில் சேர்க்கும் என்கிறத அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதியில 1927வது ஹதீஸாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்துல ஒரு சோதனை தான் இல்லையா, ஒரு பரீட்சை தான். அல்லாஹ் பரிச்சைத்து பார்த்து சோதித்து பார்த்து அதற்குண்டான டெஸ்ட் தான். நாம வந்து இந்த உலகத்துல நம்முடைய செயல் நம்முடைய வாழ்க்கையே ஒரு பரீட்சை தானே. அப்ப அதுல வந்து முக்கியமாக நம்முடைய பேச்சுக்கள் என்பது ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம வியாபாரம், தொழில், கம்பெனி, நிறுவனங்கள், பஸ்ல போறது, மற்ற மளிகை கடையில் ஜாமான் வாங்குறது, துணி எடுக்க போகக்கூடியது, பல இடங்கள்ல ஆண்கள் பெண்கள் எந்த எல்லா பொதுவான இடங்களில் போனாலும் அங்கெல்லாம் நம்முடைய பேச்சுக்கள் எப்படி அமைஞ்சிடணும், இறையச்சத்தோடு இருக்கணும், எல்லாத்தையும் நம்ம கண்ணியமா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். நம்ம வந்து தேவையில்லாம ஆண்களை தான் குறைஞ்சு பேசக்கூடாது. ஆண்களே சில இடங்கள் செஞ்சுவாங்க, குறைந்து பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆண்களும் பேசக்கூடாது, பெண்களும் பேசக்கூடாது. அப்ப அந்த நிலையையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி 17வது அத்தியாயம் 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நீங்க நெருங்காதீர்கள், அது பக்கத்துல நீங்க போயிடாதீங்க. இன்னகு கான ஃபாஹிஷத்தன் வஸாஅ சபீலா, அது நிச்சயமாக மானக்கேடானதும் கெட்ட வழிமுறையாகவும் இருக்கிறது. விபச்சாரத்தின் பக்கத்துல நீங்க நெருங்கிறாதீங்க, தவறான எண்ணங்கள்ல விழுந்துடாதீங்க. அப்படி போயிட்டேன்னு சொன்னா நிச்சயமாக அது என்ன மானக்கேடான விஷயமாகவும் ரொம்ப கெட்ட வழிமுறையாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது நம்ம வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். எல்லாம் நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா செல்போனு, இன்னைக்கு சர்வசாதாரணமாக சேட்டிங்கு இப்படிலாம் நடக்கல. நிறைய செய்திகளை ஒரு நாள் செய்தி பார்த்தீங்கன்னா முஸ்லிமான பெண்களே இந்த மாதிரி சேட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துறாங்க, தவறான வழிகளில் போய் விழக்கூடிய செய்திகள்லாம் நமக்கு வரக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்ப அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கவனிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மீது ஆண்களிடம் நீர் கூறுவீராங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல்லில் முஃமினீன யகுல்லூன மின் அபசாரிஹின்ன, அந்த மூமின்கள் சொல்லுங்க அவங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்றும் அவங்களுடைய கற்பை பேணிக் கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் கூறுவீராங்க, நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் கூறுவீராங்க. அதாவது பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும், அதே மாதிரி வந்து கற்பை பேணிக் கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு அந்த உலகத்தில் நம்ம வாழும்போது இறைவன் நம்மளுக்கு என்ன கட்டளை இருக்கிறானோ, எதை நம்ம சொல்லியிருக்கிறானோ அதன்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சுக்கள் நல்ல பேசினா நல்ல குணங்கள் உடையவர்களாக இருந்தால் அதான் மீசானுடைய திராசில மிகப்பெரிய ஒரு நன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்முடைய நாவினாலே திக்ர் செய்கிறோம், அல்லாஹ்வை வந்து துதிக்கிறோம், நிறைய பிரார்த்தனைகளை செய்கிறோம், எதுவும் நாவு தானே. ஒரு நாவினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்பது மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வைத்து அந்த நாவும் நம்ம பயன்படுத்தும் போது கெட்ட வார்த்தைகள், வளைந்து குலைந்து பேசுறது, தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத இடங்களில் பேசக்கூடியது, இது எல்லாமே நம்ம தவிர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளை நம்ம பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனத்தில் எடுத்து இந்த பேச்சுக்களுடைய ஒழுங்குகள் நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுக்களுடைய ஒழுங்குகளை பற்றி பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி அவதூறுகள் கூறுறது, அது மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி வெட்கத்தை வந்து நம்ம கவனமாக இருக்கணும், பெருமை போன்ற விஷயங்கள் அதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் இந்த ரமலானுடைய இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த 5 நாட்களில் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு செய்திகளை பார்த்துருக்கிறோம். ஏதோ கேட்டுட்டு நம்ம போகிறதுக்கு இல்லை, அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தாருக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு, நம்முடைய நண்பர்களோட ஷேர் பண்ணி அதை பின்பற்றக்கூடிய நிலையில் கொண்டு வரணும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.